ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுக்கு ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் டிஷ் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது நான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். பொட்டேட்டோவை நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அரிஞ்சு இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் தடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சரிங்களா? அப்புறம் 2.5 ஸ்பூனுக்கு அளவுக்கு கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடரு, கரம் மசாலா, டர்மரிக் பவுடரு, கொரியண்டர் பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாமே வந்துட்டு ஹாஃப் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸா சீசனிங் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூனு, 1/2 லெமன் வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். சரி, இது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ப்ரோசஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலாஸ், அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் கரெக்டான அளவு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பீஸா சீசனிங் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், லைக் பஜ்ஜி மாவு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஆயில் வந்துட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது அவ்வளோதான், பொட்டேட்டோ ஸ்நாக்ஸு ரெடி. பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்நாக்ஸு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிமிலர் லைக் பஜ்ஜி, பட் வந்துட்டு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்சப் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா வெறுமனே கூட டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி. பாய் பாய், see you later. Bye.